வணக்கம். இந்தியாவிலேயே மூன்றாவது மிகப்பெரிய சொத்துடைய அமைப்பாக இருக்கிறது இந்த வக்ஃபு வாரியம். வக்ஃபு வாரியம் ஒரு அமைப்பு என்று சொல்வதை விட ஒரு இணை அரசு, ஒரு இந்திய அரசுக்கு இணையான அரசாக இருக்கிறது என்று கூட சொல்லலாம். அதனுடைய 1995 வக்ஃபு வாரியத்திற்காக இயற்றப்பட்ட சட்டங்களை நீங்கள் படித்தால் அது ஒரு தனி அரசு என்று நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். அந்த வக்ஃபு வாரியத்திற்கு மாநிலங்கள் வாரிய தனித்தனி பிரிவுகளும் உட்பிரிவுகளும் இருக்கின்றன. அதாவது தமிழ்நாடு வக்ஃபு வாரியம், கேரளா வக்ஃபு வாரியம், கன்னடா வக்ஃபு வாரியம் என்று தனித்தனியாகவும் உட்பிரிவுகளாக இருக்கின்றன. அதாவது அவர்கள் அந்தந்த மாநிலத்துக்கான தனி உரிமையுடையவர்களாக இருக்கிறார்கள். கவிக்கு அப்துல் ரஹ்மான் தமிழ்நாடு வக்ஃபு வாரிய தலைவராக இருக்கும்போது ஒரு மருத்துவக் கல்லூரி கட்டுவதற்காக 400 கோடி ரூபாய் வரை நிதி வசூல் செய்தாராம். அந்த நிதி என்னானது? அந்த மருத்துவக் கல்லூரி என்னானது? தமிழ்நாடு முஸ்லீம் லீக் கட்சியின் தலைவர் ஷேக் தாவூத் என்ன சொல்கிறார் என்று கேளுங்கள். அப்போ கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்கள் இருக்கும்போது அவர் நல்ல தமிழ் புலமையுடையவர், கவிஞர், அதுல எல்லாம் மாற்றுக்கிறது இல்லை. அவருடைய வாழ்க்கை வரலாறு, அவர் வாழ்ந்ததில் நம்ம எந்த தப்பும் சொல்ல முடியாது. கலைஞருக்கு மிகவும் நெருக்கமாக இருந்தவர். அப்போ அவரை வகுப்போடுக்கு சேர்மனாக போடும்போது அவர் ஒரு நல்ல காரியத்துக்காக முன்னிலை ஏற்பாடு பண்ணார். என்ன அப்படின்னு சொன்னாக்க, ஒரு மருத்துவ பல்கலைக்கழகத்தை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஏற்பாடு பண்ணார். அதுக்காக இந்தியாவில் மாத்திரம் இல்லை, வெளிநாடுகள் பூராமே சென்று அதுக்காக எல்லா மக்கள்கிட்டையும் நன்கொடைகளை பெற்றார். அப்ப 400 கோடி வரைக்கும் அதுல நன்கொடை பெறப்பட்டு அவர் சொல்றாரு, மீடியாவில், டிவியில எல்லாத்துலயுமே அது வந்தது. 400 கோடி வரை இதுவரை நாங்க வசூல் பண்ணிட்டோம். அதுக்கான இடத்தை அரசு மூலமாக கேட்டுக்கிட்டு இருக்கோம். அதுக்கான உரிமம் பெறதுக்குள்ள வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. சீக்கிரமாவே மருத்துவ பல்கலைக்கழகம் ஆரம்பிக்கப்படும் சொல்லிடுறாரு. அப்ப நான் அதை கொஞ்ச நாள் சென்று எந்த ஊர்ல எப்ப ஆரம்பிக்க போறிய, எங்க அந்த 400 கோடி அப்படின்னு கேட்டு என்னுடைய இந்த பேட்டிகள் எல்லாம் அப்ப எல்லா நாளிதழ்கள்ல வந்திருக்கு. அதுல குறிப்பா கல்கியில பெரிய அளவுல அந்த ஆர்டிகல் வந்தது. இது நான் கேட்டு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா அவர் எனக்கிட்ட போன்ல நேரடியா, அவர் இப்ப இல்ல, நிறைய பேருக்கு சந்தேகமா இருக்கலாம், ஏன்னா இல்லாதவரை பத்தி ஷேக் தாவூத் சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க கூடும். அதுல அப்ப அந்த நேரத்தில் சம்பந்தப்பட்டிருந்தவங்களுக்கு தெரியும், இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறவங்களுக்கு தெரியும். அப்போ அவர் போன்ல என் கூட நல்ல நட்புல உள்ளவர். அப்ப என் கூட போன்ல பேசுறாரு. நீங்க இது சம்பந்தமாக அதிகமா பேசக்கூடாது அப்படின்னு என்னை சொல்றாரு. அப்படி நீங்க அதிகமா பேசினா உங்க மேல டெஃபர்மேஷன் நோட்டீஸ் போட்டு கேஸ் போட வேண்டியிருக்கும், உங்களை கோர்ட்டுக்கு இழுக்க வேண்டியிருக்கும். நான் சொன்ன தாராளமாக நீங்க சொன்னதான் நான் கேட்டிருக்கேன். நீங்க தான் சொல்லியிருக்கீங்க 400 கோடியை நான் கலெக்ஷன் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஒரு சந்தர்ப்பத்தில் சந்திக்கும் போது அவர் சொல்றாரு, இது நான் கலைஞர் குடும்பத்துக்கு கொடுத்துட்டேன்னு என்கிட்ட தனிப்பட்ட முறையில் அவர் சொன்னது. உண்மையா பொய்யாங்கிறது இறைவனுக்கு தான் தெரியும், எனக்கு தெரியாது. இதுதான் அந்த நிகழ்வு. அதோட அப்புறம் அவர் காலமாயிட்டார். அந்த பேச்சுவார்த்தையில் அந்த ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு அதுக்கப்புறம் தமிழ் மகன் ஹுசேன் அப்படி வந்துட்டாரு. கவிக்கு அப்துல் ரஹ்மான் 400 கோடி மருத்துவக் கல்லூரி கட்ட போறோன்னு நிதி வசூல் பண்ணியிருக்கிறார். அதை அப்போதே அவர் அறிவிப்பும் செய்திருக்கிறார் என்று இவர் கூறுகிறார். இவரும் அதுக்கு அந்த நேரத்தில் கல்வியில் அந்த 400 கோடி எங்கே போனது என்ற கட்டுரையில் பல பத்திரிகைகளில் எழுதியிருக்கிறாராம். அதில் குறிப்பாக கல்வியை சொல்கிறார். இவர் கட்டுரை எழுதினதுக்கு இவரை அப்துல் ரஹ்மான் மிரட்டியதாகவும் சொல்கிறார். திமுக குடும்பம் ஆட்டையை போட்டுக்கிட்டு கவிக்கோ சொன்னாராம். அவர் இது உண்மையோ பொய்யோ இருக்கட்டும், அந்த 400 கோடி ரூபாய் எங்கே, அந்த 400 கோடி ரூபாய் கணக்கு வேண்டுமா வேணாமா, இந்த கணக்குகளை எப்படி சரிபார்ப்பது? அந்த வாரியத்துடைய கவுன்சிலாக ஒரு 11 பேர் இருக்கிறார்கள். அது இல்லாமல் தீர்ப்பாயம் ஒன்று இருக்கிறது. இவைகளுக்கு இஸ்லாமியர்கள் மட்டும்தான் உறுப்பினராக இருக்க முடியும். இந்த தீர்ப்பாயத்திற்கு ஒரே ஒரு நீதிபதி தான், அவரும் இஸ்லாமியராக இருக்க வேண்டும். அந்த தீர்ப்பாய நீதிபதிக்கு எந்த தகுதியும் இல்லை. அதாவது ஒரு வரையறை கல்வி தகுதி இல்லை, ஒரு அரசு பதவி தகுதி எதுவுமே இல்லை. அவர்கள் வைத்ததான் சட்டம். இந்த தீர்ப்பாயம் என்ன தீர்ப்பு சொல்கிறதோ அதை மேல்முறையீடு செய்து சுப்ரீம் கோர்ட்டில் கூட வாதாட முடியாது. நீங்க அப்படியே போய் என்னதான் கேட்டாலும் தீர்ப்பாயம் மறுபடியும் விசாரிச்சுட்டு இதுதான் எங்க தீர்ப்புன்னு சொல்லிட்டா அதை ஒண்ணுமே செய்ய முடியாது.
இந்த வரமுறையற்ற அதிகாரமுடைய இந்த வக்ஃபு வாரியத்தை ஒரு கட்டுக்குள்ளே கொண்டு வரணும்னா அதற்கு சட்ட திருத்தங்கள் தேவை. அந்த சட்ட திருத்தத்தை பிஜேபி முன்னெடுத்திருக்கிறது. வக்ஃபு வாரிய சட்ட திருத்தம் 2024 என்று. அது நிறைவேறினால்தான் இந்த வக்ஃபு வாரியுடைய சொத்து இஸ்லாமியர்களுக்கு, ஏழை எளிய இஸ்லாமியர்களுக்கு, நடுத்தர வர்க்க இஸ்லாமியர்களுக்கு பயன்படும். இல்லைன்னா இந்த பணக்காரர்கள் ஆட்டை போட்டு வச்சிருக்க சொத்தை ஒன்றும் செய்யவும் முடியாது. அதிலிருந்து ஒரு பைசா கூட வக்ஃபுக்கு வருமானமாகவும் வராது. கோடிக்கணக்கான சொத்துக்கள் ஆட்டையை போட்டு வைத்திருக்கிறார்கள். இந்த கணக்கையெல்லாம் எடுக்க வேண்டியது இன்றைய காலகட்டத்தின் அவசிய தேவை. கவிக்கு அப்துல் ரஹ்மான் 400 கோடி ரூபா வசூல் பண்ணால் அதை திமுக ஆட்டையை போட்டுக்குச்சின்னு சொன்னதாக இவர் சொல்கிறாரு. அப்போ 400 கோடியை அவர்கள் கொடுக்கிறதா இருந்தால் இவர்கள் எவ்வளோ ஆட்டையை போட்டார்? பங்கு தானே. ஒரு பெரிய நிதி வசூல் பண்ணியிருக்கிறார்கள். அந்த வசூலுடைய கணக்கு ஒழுங்காக இருக்காது, இருக்க முடியாது. அதனால் கலைஞர்களும் 400 கோடியை ஆட்டையை போட்டுக்கிடுச்சு. மிச்சம்லாம் எங்கே? ஏன் இந்த நிலை? இப்படி பல ஆயிரம் பேர் கொடுத்த நிதி இவர்கள் வாயில் அள்ளி போட்டுக்கிறதுக்கா? இவர்கள் கோடீஸ்வரர்களாக கும்மாளம் அடிப்பதற்கா? இப்போ புரியுதா? காங்கிரஸும் திராவிட முன்னேற்ற கழகம் இந்த வக்ஃபு வாரிய சட்டத்தை எதுக்கு திருத்த விடாம எதிர்க்கிறாங்கன்னு புரியுதா? கிணத்த காணமா? இங்கதான் சார் இருந்துச்சு. வட்ட கிணறு சார், வட்ட கிணறு. அது வட்டாத கிணறு 80 அடி ஆழத்துல இருந்துச்சு சார். இங்கதான் சார் படிக்கட்டு இருந்துச்சு. அதை எடுத்துட்டு பனை மரத்தை ஓட்டிட்டு போயிருக்காங்க. இந்த பக்கம் 500 தென்னை, இந்த பக்கம் 500 வாழை, நடுவுல ஒரு 1000 அடி நீளத்துக்கு வாய்க்கா, இந்த பக்கம் 500 கொய்யா மரம் சார். அம்புட்டி ஆட்டையை போட்டு போயிட்டாங்க சார். சரி, அதுக்கு போனாலும் பரவாயில்ல, கிணத்த ஆட்டையை போட்டு வகுத்துல அடிச்சுட்டு போயிட்டாங்களே. நம்ம வடிவேலு கூட கிணத்த காணலன்னு போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாப்புல. ஆனா இங்க வக்ஃபு வாரிய மருத்துவக் கல்லூரியை காணும்னு வக்ஃபு வாரியத்திட்ட தான் போய் மனு கொடுக்கணும். வேற யார்கிட்டும் போக முடியாது. வக்ஃபு வாரியம் ஒன் மேன் ஆர்மி. அது ஒரு தனி அரசாங்கம். வக்ஃபு வாரிய சட்டம் திருத்தப்பட்டு அதன் கணக்கு வழக்குகள் முறையாக தணிக்கை செய்யப்பட வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இஸ்லாமியர்களே உள்ள ஒரு தனி அமைப்பால் அது தணிக்கை செய்யப்படக்கூடாது. பொதுவில் உள்ளவர்களை வைத்து அரசு அதனை தணிக்கை செய்ய வேண்டும். இஸ்லாமிய ஏழை எளிய மக்களுக்கும் நடுத்தர வர்க்க மக்களுக்கும் பயன்படும். இல்லையே ஸ்வாகாதான். நன்றி. For detailed analysis, subscribe, like, share, click notification.